Hi, this is a Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஸ் லாஸ் அண்ட் ஆக்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன் ப்ரொசீஜர்ஸ் கைட்லைன்ஸ் ஆர்டினன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் நம்மளுடைய சேனலில். நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நம்ம சோசியல் மீடியாஸில் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள். நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் லீகல் எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு வடிவம் வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவாகரத்து சம்பந்தமான டாபிக். ஒரு ஆண்களுக்கான ஒரு சின்ன ஆலோசனை வந்து நம்ம கொடுக்கப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை விவாகரத்து வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் மனக்கசப்பை வந்து உண்டாக்கும். அது வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு விஷயம்தான். விவாகரத்து என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாகவும் இல்லாமல் ஒரு குடும்பத்தையே வந்து சிதைக்கக்கூடிய ஒரு அளவில் வந்து இருக்கிறது. இது பொதுவாக ரொம்ப ரொம்ப வந்து ஈகோ பிரச்சனைனால வருது. ஈகோ பிரச்சனைனால விவாகரத்து பெறுறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். மற்ற விஷயங்கள் இருக்குது. அதாவது என்ன விஷயம்னா, திருமணம் வந்து நடைபெற்றும் அந்த திருமணத்தை வந்து சேர்க்க முடியாத விஷயங்களாக இருந்தால் அது விவாகரத்து வாங்குவதில் தவறில்லை. ஆனால் வந்து ஈகோனால பிரச்சனைனால வந்து விவாகரத்து வாங்குவது மிகவும் தவறானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் நம்ம சொல்ல விரும்புகிறோம். விவாகரத்து பெறும் பொழுது விவாகரத்தின் போது பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பொதுவாக வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கும்போது, விவாகரத்து பெற ஆண்கள் வந்து எதையெல்லாம் தயார் நிலையில் வந்து வைத்திருக்க வேண்டும். நீதிமன்றத்தை எதிர்கொள்வதற்கு வழக்கறிஞரிடம் என்ன விஷயங்களை வந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். விவாகரத்தின் போது வழக்கறிஞர்களிடம் என்ன ஆலோசிக்க வேண்டும். அதாவது கூட்டு கணக்குகள் மற்றும் கிரெடிட் கார்டுகள் வந்து ஆண் பெண்ணிடம் சேர்ந்து இருந்தால் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து அதை சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும். இது ஆண் பெண்ணுக்கும் சேர்ந்து தான் நாம் சொல்கிறோம். பிரிவு விருப்பங்களை பற்றி தெளிவாக உங்கள் வழக்கறிஞரிடம் வந்து நீங்கள் விவாதிக்க வேண்டும். எதுக்காக வந்து பிரிவு வந்து நம்ம நடத்துகிறோம், என்ன காரணம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லணும். எதையும் மறைக்கக்கூடாது. ஜீவனாம்சம் பற்றி முன்கூட்டியே வந்து ஒரு முடிவு செய்து வைத்திருக்கணும் ஆண்கள் வந்து. அப்போ தான் வந்து ஒரு ஜீவனாம்சம் கொடுப்பதற்குங்கிறது ஒரு கண்டிப்பான சூழ்நிலையாக இருக்கும். அது நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் நீங்கள் வழக்கறிஞரிடம் வந்து வழக்கு தாக்கல் செய்யும் முன்னாலே, வழக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை வந்து பகிர்ந்து அதை வந்து தீர்மானித்து கொள்ள வேண்டும். விவாகரத்தின் போது வேறு துணையுடன் உறவு வந்து வைக்கக்கூடாது. வேறு ஒரு கல்யாணம் வேறு ஒரு விவாகரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி உறவு வைப்பது சட்டப்படி கிரிமினல் குற்றம். மற்றும் வந்து விவாகரத்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் வந்து கிரிமினல் குற்றம் என்று சட்டத்தில் இருக்கிறது. வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து கோபத்தையும் துஷ்பிரயோகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். விவாகரத்து நடந்து கொண்டு இருக்கும்போது அது உங்களுக்கு பாதமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பு ஆதாரங்களை வந்து சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து அந்த வழக்கில் வந்து வழக்கு தாக்கல் செய்வதற்கு மிகவும் வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முக்கியமாக சொல்லிக்கிறோம். வழக்கை ஒரு முறையாவது கூடிய சீக்கிரம் வந்து எவ்வளோ விரைவில் வழக்கை முடிக்க முடியுமோ அவ்வளோ வரையில் வந்து வழக்கை வந்து முடிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக வந்து இருக்கிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக செய்தால் உங்களுக்கு செலவினங்கள் வந்து குறைய வந்து வாய்ப்பு அதிகம். இப்போ வந்து நம்ம கூட்டு கணக்கு மற்றும் கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி அதாவது கணவனோ மனைவியோ எடுத்துக்கலாம். செலவினங்களுக்காக நீங்கள் இனி வந்து செலவழிக்க விரும்பவில்லை என்றால் வந்து ஒருவருக்கொருவர் அவர் வந்து தேவையில்லாத பயன்பெறும் முன்
உங்கள் அதாவது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ செலவழிக்க தேவையில்லை, நம்ம பணத்தை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கூட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவரது பெயரை வந்து அனைத்து கூட்டு கணக்கிலிருந்தும் நீக்கி விடுவது நல்லதாக இருக்கும். நீங்கள் வந்து விவாகரத்து பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு வங்கி கணக்கில் கூட்டு கணக்காளராக உங்கள் துணைவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது நீங்கள் வந்து நீக்குவது அவசியம். என்றால் வந்து உங்களுடன் யாரும் சொல்லாமலேயே நீக்க முடியும் என்றால் அவர்கள் பணத்தை எடுத்து அந்த கணக்கையும் முடித்து வைக்கலாம். இல்லை வந்து ஒருவர் மற்றும் பணத்தை கையெழுத்து போட்டு எடுக்கலாம் என்றால் நீங்கள் எடுத்து அந்த கணக்குகளை வந்து தம்பதியினர் வந்து முடித்து வைத்து விடலாம். கிரெடிட் கார்டும் அதே போலத்தான் நீங்கள் வந்து இது பண்ணிவிடலாம், அதை க்ளோஸ் பண்ணிவிடலாம். மேலும் அவருடைய பெயருக்கு நீங்கள் எடுத்து கொடுத்த கிரெடிட் கார்டு போன்ற சலுகைகளை நீங்கள் நிறுத்துவதை உங்கள் பணம் வீண் விரயம் ஆவதை வந்து தடுக்க வந்து நீங்கள் முடியும். இது வந்து துணைவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக நம்ம வந்து கொடுக்குறோம். பிரிவு விருப்பங்களை பற்றி விவாதிக்க வேண்டும் உங்கள் வழக்கறிஞரிடம். நீங்கள் உங்கள் தம்பதியினர் அதாவது கணவனோ மனைவியோ வந்து நீண்ட காலமாக நீதிமன்ற போராட்டத்தை தவிர்ப்பதற்கு கூடுதல் செலவுகளையும் தவிர்ப்பதற்கும் புத்திசாலித்தனமான முறையில் வந்து சொத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வழக்கறிஞர்களுடன் வந்து சேர்ந்து முடிவு செய்து பிரித்து கொள்வது நல்லது. நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சொத்தில் மிக உரிமை வந்து கோருவது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் சட்டத்தில் மிகவும் பெண்களுக்கு சொத்துரிமை வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது. சட்டத்திலும் சரி, வழக்கு சட்டத்திலும் சரி பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஜீவனாம்சம் பற்றி முன்கூட்டியே வந்து முடிவு செய்து வைத்திருக்க வேண்டும். அதாவது வழக்கறிஞரிடம் சேர்ந்து ஆண்கள் வந்து என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட பேசிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ண முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வழக்கறிஞர் எதிர் வழக்கறிஞர் அதாவது உங்கள் மனைவியுடைய வழக்கறிஞரிடம் பேசி சமரசம் செய்தோ இல்லது வந்து வழக்கில் வந்து முடிக்க வைத்து விரைவில் வந்து முடிக்க வந்து தோதுவாக இருக்கும். விவாகரத்து வழக்குகள் ரொம்ப நிறைய நாட்கள் நீண்டு நடப்பதற்கு ஒரே காரணம் இந்த ஜீவனாம்சம்தான் என்று சொல்லலாம். கணவன் மனைவி பிரிந்து செல்லும்போது ஒரு கணவன் வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையான இந்த ஜீவனாம்சம் வந்து இருக்கிறது. ஒருவேளை குழந்தை இருந்தால் வந்து அந்த குழந்தையின் தந்தையாக நிச்சயமாக அந்த அந்த குழந்தைக்கும் எத்தனை குழந்தைகளோ அவளுக்கும் ஜீவனாம்சம் வந்து வழங்க வேண்டும் என்பதுதான் வந்து சட்டம், வழக்கு சட்டம். இந்த ஜீவனாம்சம் காரணத்தினாலேயே சில விவாகரத்து வழக்குகள் தள்ளி சென்று கொண்டிருக்கிறது. அதனால் வந்து முன்கூட்டியே வந்து முடிவு செய்து விடுங்கள். ஒரு ஆண் வந்து முடிவு செய்ய வேண்டும் எவ்வளவு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு செய்து வைத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீர்மானித்துக் கொள்ளலாம். வழக்கறிஞர் மூலமாக உங்கள் வழக்கறிஞரிடம் பேசி உங்கள் மனைவியிடம் பேசி நீங்கள் முடிவு செய்து வழக்கை முடித்துக் கொள்ளலாம். விரைவாக வந்து விவாகரத்து வழக்குகளை வந்து முடித்து வைப்பதற்கு ஜீவனாம்சம் வழக்கை முடிப்பது அவசியமாக வந்து கருதப்படுகிறது. ஒரு ஆண் வந்து விவாகரத்து பெற வேண்டுமென்றால் வந்து இந்த ஜீவனாம்ச பிரச்சனையை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவருடைய மனைவிக்காக குழந்தைக்கான தேவையை பூர்த்தி செய்து விட்டால் விவாகரத்து வழக்கில் மிக குறுகிய காலத்திலேயே விவாகரத்து பெற முடியும். செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க, மொத்தமாக வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து முடிச்சுக்கிறது. அப்படியும் வந்து நீங்கள் கொடுத்து வந்து ஒரு வழக்கை வந்து உங்கள் மனைவி விரும்பினால் வந்து நீங்கள் முடித்து கொள்ளலாம். ஆனால் என்ன என்று பார்த்தீங்கள் என்றால் வழக்கை முடித்த பின்பாடு பார்த்தீங்கன்றால் அவர்கள் வந்து ஜீவனாம்சம் திருப்பியும் கேட்டார்கள். ஒரு சூழ்நிலை காரணமாக பணம் இன்மை காரணமாக ஒரு 5 வருடம் கழித்து ஜீவனாம்சம் வழக்கு போட்டால் நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வந்து ஆண்கள் அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது வழக்கு சட்டத்தின்படி நீதிமன்றம் வந்து முடிவு செய்யும். விவாகரத்தின் போது வேறு துணை உறவுகள் ஈடுபடுவது திருமணம் செய்வது ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஒரு விவாகரத்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே வந்து தனக்கென்று வேறு துணையோடு சேர்ந்து வாழ்வது ஒரு தவறான கிரிமினல் குற்றம். அது எப்போதுமே கல்யாணம் முடிந்த பிறகு வேறு ஒருவரோடு வாழ்வது இந்து சட்டப்படி வந்து தவறான குற்றம். இந்தியாவில் வந்து சட்டப்படி
தவறாகும் இது. விவாகரத்து பெறாமல் ஒரு கணவனோ அல்லது மனைவியோ உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அதில் யாராவது ஒரு நபர் வேறு திருமணம் செய்து கொண்டால் சட்டப்படி அது தவறு. இதனால் விவாகரத்து வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் தவறானவர் என்று ஒரு கோணத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் தெரிவிக்கிறோம். விவாகரத்து கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விவாகரத்து வழக்கு நடைபெறும் போதோ முற்பாடோ வேறு துணையோடு உறவுகள் வைத்துக் கொள்வது கூடாது. கோபத்தையும் துஷ்பிரயோகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. விரக்தியின் காரணமாக நம் நாட்டில் ஆண்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த உடல், வாய்மொழி அல்லது பாலியல் துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறான விஷயம். அது கிரிமினல் குற்றம் கூட. அதனால் அதை செய்யக்கூடாது. இது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் குரூவல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துவிடும். அதனால் அந்த தவறை செய்வதை தவிர்க்க வேண்டும். தகவல் தொடர்பு ஆதாரங்களை சேகரித்து வைத்துக் கொள்வது. கணவனோ மனைவியோ பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப உரையாடலுடன் என்ன நடந்தது என்பதை பற்றி விவரங்களை வழக்கு தாக்கல் செய்ய எழுதுவதற்கு பெரும்பாலும் இது முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கும். இருப்பினும் இது உங்கள் வழக்கின் திறவுகோலாகவும் மேலும் நீதிமன்றத்தில் நல்ல தீர்வு ஒப்பந்தத்தை பெறுவதற்காகவும் இது ஒரு அடிக்கோலாக இருக்கும். மின்னஞ்சல், தொலைபேசி அழைப்புகள் மற்றும் கடிதங்கள், தொலைபேசி அழைப்பில் ரெக்கார்டு செய்தல் போன்றவை உங்கள் வழக்கில் உதவியாக இருக்கும். ஒரு எவிடன்ஸாக கொடுப்பதற்கு வழக்கை ஒரு முறையாக தீர்த்து கொள்வது. அதாவது 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து தீர்த்து கொள்வது. விவாகரத்து நடவடிக்கைகளால் நீங்கள் மிகவும் சோர்வடைகிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு முடிவுக்கு தேவையற்ற ஒப்புதலுக்கு தீர்வு காண விரும்புகிறீர்கள் என்றால், இது நீண்ட காலத்தில் நடக்க விடாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பரஸ்பர முடிவை, அதாவது விவாகரத்து தாக்கல் செய்து நடந்து கொண்டிருக்கும் போதே பரஸ்பரமாக மியூச்சுவல் கன்சென்ட் 13B ஹிந்து மேரேஜ் ஆக்டில் நீங்கள் வழக்கை தாக்கல் செய்து அது முடிந்த பிற்பாடு, பிரிந்த பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் நீங்கள் செய்த இந்த நம்ம விவாகரத்து வழக்கை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மியூச்சுவல் கன்சென்ட் முடிஞ்ச பிற்பாடு இது சீக்கிரமாக உங்கள் வழக்கை முடித்து வைப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இது ஆண் பெண் இருவரும் வழக்குகள் மற்றும் ஆலோசனைகளை பற்றி தெரியப்படுத்துவதற்காக இந்த பதிவை நாம் பதிவிடுகிறோம். இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு. நன்றி, வணக்கம்.